இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வாரமும் அடுத்த வாரமும் அன்பு என்ற தலைப்பிலே சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28, 29, 30, 31 வசனங்கள். வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கண்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். கற்பனைகளில் எல்லாம் பெரிய கற்பனை முதலாவது தேவனாகி கர்த்தரிடத்தில் நம்முடைய முழு இருதயத்தோடும் நம்முடைய முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு பிள்ளையே, என் அன்பு வாலிப தம்பி தங்கை, உடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறாயா? உடைய வாழ்க்கையில் எந்த இடத்தை தேவனுக்கு கொடுத்திருக்கிறாய்? நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவது உண்மை என்றால் உடைய வாழ்க்கையிலே பிரதான இடத்தை தேவனுக்கு கொடுத்திருக்கிறாயா? உடைய வாழ்க்கையிலே நீ பிரதான இடத்தை தேவனுக்கு கொடுத்திருப்பாய் என்றால், உடைய வாழ்க்கையை முழுவதும் அவருக்கு அர்ப்பணித்திருப்பாய் என்றால் அவருக்கு அன்பு கூறுவாய் என்பதற்கு அது தக்க சான்று. முதலாவது தேவனை நேசிக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அடுத்தது பிற மனிதர்களிடம் மற்றவர்களிடம் நாம் அன்பு கூற வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு தான் உலகத்திலே தலை சிறந்த அன்பு. அன்பிற்காக ஏங்குகின்ற ஒரு உலகம். ஐ எம் நோபடிஸ் சைல்ட் என்ற ஒரு மிக புகழ்பெற்ற பாடல் ஆங்கில இலக்கியத்தில், ஆங்கில வெஸ்டர்ன் மியூசிக்கில் உண்டு. இதை எழுதியவன் கண் தெரியாத ஒரு தாய் தகப்பன் இல்லாத சிறுவன். இவன் தாய் தகப்பன் இல்லாத சிறுவர்கள் சேர்க்கப்பட்டிருந்த ஒரு விடுதியிலே சேர்க்கப்பட்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய பணக்காரர்கள் வருவார்கள், அந்த சிறு குழந்தைகளை தத்தெடுத்து செல்வார்கள். கண் தெரியாத தாய் தகப்பன் இல்லாத இந்த சிறுவனும் தன்னையும் ஒரு நாள் வருவார்கள், தத்தெடுத்து செல்வார்கள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவனை தத்தெடுக்க ஒருவரும் முன்வரவில்லை. அன்பிற்காய் ஏங்கிய அந்த சிறுவன் எழுதிய பாடல் தான் ஐ எம் நோபடி சைல்ட், நான் யாருக்கும் குழந்தை இல்லை. உலகத்திலே மிக புகழ்பெற்ற ஒரு பாடலாக மாறி போனது. அன்பிற்காக ஏங்குகின்ற ஒரு உலகம். அந்த உலகத்திற்கு நாம் அன்பை காட்டுகிறோமா? அன்பின் சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பை பற்றி வேதம் சொல்லும் பொழுது பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 4:8, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். மற்றவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன குறையும் குற்றங்களையும் மனசில் வச்சுக்கிட்டே இருக்காது அன்பு. அன்பு பாவங்களை கூட மூடிவிடுமா. அன்புள்ளவர்கள் செய்கின்ற சின்ன சின்ன தவறான செயல் கூட நமக்கு என்ன செய்யறதில்லை, பெருசாக தெரிகிறதில்லை. அதுதான் அந்த வேத பகுதி சொல்லுது. அது மட்டுமல்ல, மற்றொரு பகுதி 1 கொரிந்தியர் 13:4 அன்பின் ஒரு குணாதிசயத்தை சொல்கிறது. 1 கொரிந்தியர் 13:4 ஒரு பகுதி, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை. அப்போ ஒருத்தர் மேலே நம்ம பொறாமப்பட்டோன்னா அது உண்மையான அன்பு இல்லை. அவர்களை உண்மையாய் நேசிப்போம் என்றால் ஒரு நாளும் அவர்கள் மீது நாம் பொறாமைப்பட மாட்டோம். வேதம் சொல்கிறது கலாத்தியர் 5:26 ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்று சொல்லி. அப்போ உண்மையாய் ஒருவரை நேசித்தோம் என்றால் எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் மீது நாம் பொறாமைப்பட மாட்டோம். ஒரு வேடிக்கையான ஒரு கதையை சொல்வார்கள். பொறாமைப்படக்கூடாது என்ற ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த ஒரு செயலை குறித்து ஒரு வேடிக்கையான கதையை சொல்லுவார்கள்.
ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபித்தானாம். இப்போ ஆண்டவர் சொன்னாராம், நான் உனக்கு என்ன எதுனாலும் தந்துடுவேன், ஆனால் உனக்கு தர்றதை விட 2 மடங்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுப்பேன். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் மேலே அவனுக்கு அவ்வளோ பொறாமை. ஆண்டவர்கிட்ட அவன் முதலாள் கார் கேட்டான், அவனுக்கு ஒரு காரை கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 காரை கொடுத்தாரு. ஆண்டவரிடத்தில் அவன் வீடு கேட்டான், அவனுக்கு ஒரு வீடு கேட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட 2 வீடு கொடுத்தாரு. ஆண்டவரிடத்தில் அவன் விலை உயர்ந்த ஒரு வைர மோதிரம் கேட்டான், அவனுக்கு ஒரு வைர மோதிரத்தை கொடுத்துட்டு பக்கத்து வீட்டில் உள்ள ஆளுக்கு 2 வைர மோதிரத்தை கொடுத்தாரு. அவன் ஆண்டவர்கிட்ட பிரதான நகரத்தில் பிரதான பகுதியில் ஒரு நிலம் கேட்டான், அவனுக்கு கொடுத்த நிலத்தை விட 2 மடங்கு நிலத்தை அதே பிரதான பகுதியில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்தாரு. இப்படி அவன் என்ன கேட்டாலும் அவனுக்கு ஒன்றை கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 மடங்கு கொடுத்துட்டு பார்த்து அந்த ஆள் யோசித்தான். சரி, அப்போ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய ஒரு கண்ணுடைய பார்வை போகட்டும்னு ஜெபம் பண்ணிடுவோம், அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரனுடைய 2 கண் பார்வையும் போயிடும் அப்படின்னு நினச்சி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணான். ஆண்டவரே என்னுடைய ஒரு கண் பார்வை போகட்டும்னு சொன்னான். பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் நல்லா இருக்கு. ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே நான் என்ன ஒன்று கேட்டாலும் அவனுக்கு 2 கொடுப்பேன், இப்போ அவனுக்கு ஒரு கண் பார்வை போட்டுன்னு சொன்னா அவனுக்கு 2 கண் பார்வையும் போயிருக்கணும் வேணாம். அவர் சொன்னார், அவனுக்கு ஒரு கண்ணு நல்லா தானேப்பா இருக்கு, உனக்கு ஒரு கண் உனக்கு நீ என்ன கேட்ட, ஒரு கண் பார்வை போச்சுன்னு கேட்டால் உனக்கு ஒரு கண் பார்வை போயிட்டு, உனக்கு இன்னொரு கண் நல்லா தானே இருக்குது, உனக்கு ஒரு கண் நல்லா இருக்குது, அவனுக்கு 2 கண் நல்லா இருக்குது. சரிதான் என்ன பண்ண சொன்னதுன்ட்டார். உனக்கு ஒரு கண் பார்வை போயிட்டு ஒரு கண் நல்லா இருக்குது, உனக்கு ஒரு கண் நல்லா இருக்குது, அவனுக்கு 2 கண் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் அவன் பொறாமைப்படக்கூடாதுன்ற பாடத்தை கற்றுக்கிட்டானான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோசேப்பின் சகோதரர் அவன் மீது பொறாமை கொண்ட ஒரு காரியத்தை, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில் 13 ஆண்டுகள் கஷ்டம்தான். ஆனால் அதற்கு பின்பு அவன் 80 ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். அவனுடைய சகோதரருடைய பொறாமைகள் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவனுடைய சகோதரருடைய பொறாமை அவனுக்கு எந்த தீங்கு விளைவிக்க முடியல. அப்போ மற்றவங்க நம்ம மேலே பொறாமப்பட்டாங்கன்னா அதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பொறாமை நம்மை ஒன்றும் செய்யாது, நம்ம தலையில் உள்ள ஒரு மயிரையும் விழச் செய்யாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். 2 காரியத்தை இந்த ராத்திரியில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அன்புக்கு பொறாமை இல்லை. உண்மையான அன்பு உள்ளவர்கள் மற்றவர்கள் மீது பொறாமைப்பட மாட்டார்கள். 2வது, மற்றவர்கள் நம் மீது பொறாமைப்படுவதை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் பொறாமைப்படுவதால் நமக்கு எந்த தீமையும் நிகழப் போவதில்லை. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நமக்கு நேராயிட்டு 1-2 வசனத்தை மாட்டம் வாசித்துட்டு அன்புக்கு பொறாமை இல்லை என்ற அந்த சத்தியத்தை உங்கள் மத்தியில் வைத்துவிட்டு நான் உங்களுக்காக ஜெபித்து இந்த நாளின் நிகழ்ச்சியை முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமை ஒரு மனிதனுடைய உடலை பலவீனப்படுத்தும். பொறாமையானது ஒரு மனிதனுடைய உடலுக்கு பலவீனத்தை கொண்டு வரும். பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லி வேதம் எச்சரிக்கை செய்கிறது. நாம் எக்காரணத்தை கொண்டும் யார் மீதும் பொறாமைப்படக்கூடாது. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37:1 வாசிக்கிறேன். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. ஒரு மனிதன் அநியாயம் செய்து கொண்டிருக்கான் என்று சொல்லி அவன் மீது பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனை கர்த்தர் பார்த்து கொள்வார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பை குறித்து சற்று தியானிக்க கிருபை செய்தீர் ராஜா. அது ஒரு சத்தியத்தை ஆழ்ந்து தியானிக்க கிருபை செய்தீர். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு ஒரு நாளும் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாது என்று தியானிக்க கிருபை செய்தீர். நாங்களும் எக்காரணத்தை கொண்டும் யார் மீதும் பொறாமை படாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி இயேசு சுவாமி, அப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமை வல்லமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த அது எதுவாக அமையும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you.